சூப்பரி ஓடி சில்வர் சொம்புல 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற கூவி கூறண்டி. ஏங்க எனக்கு தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயித்துல போட்டு மரத்துல இழுத்து எடுத்து வேண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு சிங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு இது சாராய கடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா. மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். மாடே வேணாம் போயா. நீயே வேணா போடா. அடுத்து 325. வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500. முக்கா மாடு வந்துட்டீங்க. 525. மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600. ஒரு தரம் 2 தரம் 1000. யாரோ வெள்ளக்கார தூரம் வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூர்னானுக்கு பாரு 5க்கும் 10க்கும். போகிறா போகிறா போகிறா. இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க கைய காலெல்லாம் ஓடிச்சு போடுவான். ஐயா துரை பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நான் தானே பரதேசி. நீயே வெள்ளக்கார, நீ கொள்ளக்காரனாச்சே. உன்னை சந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன எதுக்குடா வந்த? என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. இங்க நல்லா பாடுறா. இது மாடாடா. 3 எலும்புல ஒரு தோரை போட்டு போட்டி இருக்கிறேன். இதையும் ஒரு கேன பைய 600 ரூபாய்க்கு கேட்டான். குடுக்கிற நேரத்துல 1000 ஆசை காட்டி என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. அவசரப்படாதீங்கண்ணே. என்னடா பெரிய 600? என் மூளைய வச்சு இதே மாட்டை 1000 வித்து கொடுக்கல என் பேரை மாத்திக்கிறேன். இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா இது வழங்குறதா? நீ பேச்ச மாத்தாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர. நீங்க முன்னாடி போங்கண்ணே, பின்னாடி அவுத்து வந்துடுறேன். அப்படியே பின்னால் போய் வேற அவனுக்கு வித்து. ஐயா வாயா உட்காரு. எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாக்கும். இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பன ஆத்தாலும் சண்டைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா? 16ஆம் சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க. ஐயா அவனை சீலை எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பார்க்கணும், வரப்ப பார்க்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போடான்னு அனுப்பிட்டேன். வெயில்ல வருவான்ல, அதுக்குதான் இளைஞன் வெட்டி பட சொன்னேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? நீ தடங்கானி இல்ல? ஐயா என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான். நல்ல சந்தேகம் இல்ல. என்ன சடங்காகமே பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. அடங்கோ ஐயா மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டு இருக்காத. வேற அது இல்ல புத்தா, நீ சடங்காயி வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா நல்லா கேட்ட கேள்வி. ஏன் புத்தா, சமஞ்சவளா இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதோ? ஆமா நம்ம பரம்பரையில அதான வழக்கம். வெளியில விட மாட்டோம்ல. நீ படிக்கல, வீட்டுக்குள்ளே இருந்த. படிச்சவளா இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும். கரிச்சட்டுகள் ஒரு பொட்டச்சுக்கு படிப்பதுக்கு விட்டுற வேண்டியதான கழுதையே. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம். இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீட்டு குடிக்க மாதிரில கேட்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்டை எடுத்து பத்த வச்சா ஒரே எழுப்புல உதட்ட சுட்டுமில்ல. இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். நீ சிகரெட்டு பிடிப்பியா? அடிய ராசா, இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை. நல்லா தான் பத்த வைக்கிறா. இங்க இழு இழு இழு. எப்படி என்ன இருந்தாலும் ராசா மாதிரி வருமா? இதென்ன மினுக்கு மினுக்குன்னு? அது எப்படி? ஐயோ ஐயோ நான் வைக்க போறேன். நான் என்ன பண்ணுவேன்? உரலையை போட்டு இருக்கிறேன். என்னையா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு. சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கன்னா வாயெல்லாம் மழு மழுன்னு ஆகி போச்சு. அந்த வெத்தலை கூடாதா? எந்த வெத்தலை? இடிக்கல. இது எதுக்கு? இளநீ இருக்கு குடி. இளநீ இருக்குன்னு தெரியாதா? கூடாதா? ஆத்தா உயிர் போனா எதை கொடுக்க மாட்டேன்ல. நீ ஒண்ணும் கொடுக்க மாட்டிய. லட்சுமி அந்த சேலை ஆத்தாட்ட காமி. என்னங்க என்னது சீலை மட்டும் கொடுக்குற? சீராடுங்க. அந்த அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சீராடு வேற கேக்குதான். சீராடு அதானே. என்ன நோதானே? அது சரி, தாய் மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா?
எனக்கு மட்டும் தாய் மாமாங்க இல்லையா? இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா? உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய் மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன புண்ணிய? இப்ப என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்றிய? சீராடு போகணும் ஐயா. இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே. அறிவு கேட்டவனே, உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை போய் கொடுக்கன்னு சொல்லியடா. ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க, அதுல என்ன தப்பு? சரி, அப்ப போய் கொடுத்துட்டு வா. அது போயிருவோம் இல்ல லட்சுமி, காலையில போயிருவோம் மத்தா. போயிருவோம். தங்கம், என் மருமக மாதிரி வருமா, அவளுக்கும் குடுறா இளநீ. அழகு சிந்தல. அடியாத்தா, என்னங்கடி என்ன ஒரு மாதிரியா இருக்கிய எல்லாரும்? ஏயா வைத்தியர, என்ன சடங்கு விடு மாதிரியே இல்ல, ஆளாளுக்கு மூஞ்சி ஆமண கொட்ட மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிய? ஏ சுப்பையா, உன் பொண்டாட்டி முழிக்கிற மொழிதான் சரியில்லாம இருக்கும், இன்னைக்கு என்ன ஓ மொழியும் சரியில்லை. நான் என்னடான்னா என் பேத்தி சடங்குக்கு பட்டுச்சீலை எடுத்துக்கிட்டு சீராடு கொண்டுகிட்டு தடபடலாம் வந்திருக்கேன். அத பார்த்து எல்லாம் மனசு நிப்பியன்னு நினைச்சா நான் வாரதுக்கு முன்னாலே மனசு நிப்பியலே, என்ன சங்கதி? அட சொல்லு, வாய்க்குள்ள என்ன கொலக்கட்டையா முழுங்கு. ஆத்தா, பிள்ளைக்கு வேற சேலை கொடுத்து கட்டியாச்சு. வேற சீலை கட்டியாச்சா? ஏன் தாய் மாமா விட்டு சீலையை கட்டினா தலையில இருக்கிற மகுட இறங்கிருமா? அதான் கல்யாணத்துக்கே எடுக்க முடியாத பட்டு சீலையே நான் என் பேத்தி சடங்குக்கு எடுத்தாந்திருக்கேன். வேற சீலை கட்டிட்டாலாமே, அது யாருல? அது வேற சீலை கட்ட சொன்னது? பொண்ணு கொடுத்தவங்க தான் முறை செய்யணும் சட்டம் இல்ல, பொண்ணு எடுத்தவங்களும் முறை செய்யலாம். பொண்ணு எடுத்தியடா? அது சரி, மலை மாதிரி தாய் மாமா இருக்கான்னு தானே முறை சொல்லி விட்டியே. அன்னைக்கு எங்க போனீங்க பொண்ணு எடுத்தாவியே? உளுந்த பருப்பு கருப்பட்டியும் நல்லெண்ணெய் வச்சு சீர் எடுத்தாந்தனே மூலகாலத்தோட, ஊருக்கே தெரியுமே. அன்னைக்கு எங்க போனீங்க பொண்ணு எடுத்தாவியே? பொண்ணு எடுத்தாகலாம் தேடி போய். அடியே வெள்ளத்தாய், எங்கடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு பாரி வெளியே வாங்க பொண்ணாத்தா. வந்தது இருக்கட்டும், என்ன நடக்குதுங்க? பெரியவங்க நேரம் குறிச்சு கொடுத்தாங்க. அவரு இம்புட்டு நேரம் காத்துட்டு தான் இருந்தாங்க. 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா இப்பதான். அது எந்த பெரியவங்க மொரமாமன் சீலை கட்டாம சடங்கு நடத்தலாம்னு நேரம் குறிச்சு கொடுத்தவங்க கூப்பிடவங்களே? பிச்சமுத்து, இந்த சொல்ல முத்து தான் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தவன், வேற எவன் வீட்லயும் சாப்பிட்டு கூடாது. அப்படி இருக்கணும் விருந்து. போ, பெரிய பெரிய ஆளையா பார்த்து விட்டு சொல்லிடுங்க ஐயா. மாத்தின சேலை மாத்தினதுதான், கொண்டு வந்த சேலை வேணா வச்சுட்டு போக சொல்லுங்க. வசந்தி மாத்து சேலையை கட்டிக்கிட்டோம், இல்லன்னா முத்தம் தொழிக்கும் போது கட்டிக்கிட்டோம். இந்த பாருங்கய்யா, உங்க எல்லாருக்கும் சொல்லுதேன், குத்துக்கும் வெட்டுக்கும் பயப்படாத சிலம்பு பரம்பரையில வந்த என் ராசாவுக்கு வாக்கப்பட்டவ இந்த முத்தாத்தா. அவ கொண்டாந்த முறைச்சியில வாச தொழிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கட்டிக்கிட்டு கேவலப்படுத்துறதுக்கு இல்ல, இன்னைக்கு அவ இந்த சீலையை கட்டிக்கிட்டு இந்த சபையில வந்து நிக்கணும். இல்ல நடக்கிறதே வேற. ரெண்டு ஒண்ணு பார்க்காம போக மாட்டேன். எந்திரிக்கடி. பெரிய வீட்டு பேத்திங்கிறத விட வளர்த்து படிக்க வச்சது அக்கா ஒரு நாள் வசந்திக்கு தெரியுமில்ல. ஏன் அத்தா, உன் மனசு குளிர்ற மாதிரி உன் பேத்தியா நீ கொண்டு இந்த பட்டு சேலையை உடுத்திக்கிட்டா, இப்போ உன் உடம்பு குளிர்ற மாதிரி இந்த சந்தனத்தை பூசிக்க. அவ யார்? அவ என் ராசா விட்டு பேசிடி, பூசிக்கிறேன். மகராசியா, உன் மனசு போல நல்லா அர்த்தா.